தெலுங்கானா கரீம்நகர் பகுதியில இருக்கிற காவல் நிலையத்துக்கு ஒரு இளம் பெண் போன் பண்றாங்க. அந்த போன் காலை எடுத்து அட்டென்ட் பண்ண போலீஸ் கிட்ட தான் தற்கொலை பண்ணிக்க போறதா சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்ணிருக்காங்க. வந்த கால் கட் ஆனதும் எதிர்முனையில பேசின போலீஸ் உடனடியா அதே நம்பருக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதால அவரால திருப்பி தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. உடனடியா அந்த மொபைல் நம்பர் எங்க இருந்து வந்திருக்குன்றத விசாரணையை நடத்துறாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில கழுகுனூர்னு சொல்லப்படுற இடத்துக்கும் திம்மாப்பூர்னு சொல்லப்படுற இடத்துக்கு இடையில தான் அந்த பகுதியில இருந்து கால் வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த இடைப்பட்ட இடங்கள்ல இருந்து போலீஸ் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் அந்த இளம் பெண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. மறுபுறம் அந்த இளம் பெண்ணுடைய உற்றார் உறவினர்கள் கிட்டையும் குடும்பத்தார்கிட்டையும் விசாரணையை நடத்துறாங்க. மறுபுறம் அந்த பகுதி முழுவதும் இருக்கிற விவசாய கிணறுகள்லயும் தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க. இந்த சூழல்ல தான் திம்மாப்பூர் சொல்லப்பட்ட கிராமத்துல இருக்கிற விவசாய கிணற்றுல இருந்து துர்நாற்றம் வீசுறதா போலீஸ் உணர்றாங்க. அந்த விவசாய கிணற்றுல இளம்பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களான்ற சந்தேகமும் போலீஸ்க்கு இருந்து வந்தது. இதுக்காக அந்த கிணற்றுல ஆய்வு நடத்தி பார்த்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட ஆய்வுல அழுகிய நிலையில ஒரு உடலை கைப்பற்றி எடுத்திருக்காங்க. ஆனா அந்த உடல் பெண்ணோட இது இல்ல, ஆணுடைய சடலம் சொல்லி போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. அவர் யாரு, அவருக்கு என்ன நடந்திருக்கும்ன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த விவசாய கிணத்துல இருந்து போலீஸ் கண்டுபிடிச்சு எடுத்த சடலத்துல தலை இல்லாம முண்டை மட்டும் இருந்ததும் அதை பார்த்த போலீஸ் அதிர்ச்சி அடைறாங்க. அதோட அந்த சடலம் அழுகிய நிலையில இருந்ததால இந்த நபர் இறந்து போய் பல நாட்கள் ஆகிருக்கும்ன்ற முடிவுக்கு வராங்க. கண்டுபிடிச்சு எடுக்கப்பட்ட சடலத்துல தலை இல்லாததால இறந்து போன நபர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல போலீஸ்க்கு சிரமம் ஏற்படுது. சுற்றுவட்டார பகுதியில இருக்கிற காவல் நிலையத்துக்கும் இந்த தகவல் அனுப்பப்படுது. ஏன்னா அந்த பகுதி காவல் நிலையத்துல மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது பதிவாகி இருக்குன்ற சந்தேகத்துல சுற்றுவட்டார பகுதியில இருக்கிற காவல் நிலையங்களுக்கும் இந்த தகவலை அனுப்பியிருக்காங்க. இந்த தகவல் கிடைச்சதுமே திம்மாப்பூர் காவல் நிலையத்துல இருக்கிற மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஒன்னு போலீஸுடைய கைக்கு கிடைக்குது. போலீஸ் நினைச்சபடியே ஒரு மாசத்துக்கு முன்னதா 21 வயதான அபிஷேக்னு சொல்லப்படுற ஒரு நபர் காணாம போயிட்டதா அவங்களுடைய அப்பாவே போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுத்திருக்காரு. விவசாய கிணற்றுல இருந்து சடலமா மீட்டெடுத்த உடல் அபிஷேக் தான் இருக்குமோன்ற சந்தேகத்துல போலீஸ் அபிஷேக்குடைய அப்பாவுக்கு இந்த தகவலை சொல்றாங்க. நேர்ல வந்து பார்த்ததுமே இறந்து போனது தன்னுடைய மகன் தான்றத உறுதிப்படுத்திக்கிறாரு. போலீஸ் கிட்டையும் தன்னோட மகன் தான் இறந்து போனவருன்றதையும் அடையாளம் காண்பிக்கிறாரு. மறுபுறம் போலீஸ்க்கு தலை இல்லாத முண்டோன்றதால எந்த ஆதாரத்தின் அடிப்படையில அபிஷேக்குடைய அப்பா போலீஸால மீட்டெடுத்த சடலம் தன்னுடைய மகனுடைய உடல் தான்றத உறுதியா சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் அந்த உடல்ல அணிஞ்சிட்டு இருந்த துணி அபிஷேக்குடைய அப்பா அவர் மகனுக்கு எடுத்து கொடுத்ததுன்றதையும் தெரிவிச்சிருக்காரு. இறந்து போன நபருடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு மொபைல் போனையும் போலீஸ் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. அந்த மொபைல் போன் அபிஷேக் தான்றத அவருடைய அப்பா உறுதிப்படுத்திருக்காரு. ஒரு புறம் இந்த விசாரணை போயிட்டு இருந்த வேலையில மறுபுறம் தற்கொலை பண்ணிக்கிறதா சொன்ன இளம் பெண்ணை பத்தின விசாரணையும் போலீஸ் நடத்திட்டு வந்தாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில அந்த பெண் இறந்து போலன்றதையும் வீட்டு பிரச்சனையால வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்கன்றதையும் போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. இறந்து போன அபிஷேக் மரணத்துக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்ற கோணத்திலையும் விசாரணையை நடத்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கும் இறந்து போன அபிஷேக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்றது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. அந்த பெண்ணுடைய வீட்டு பிரச்சனை காரணமாவே தற்கொலை முயற்சியை எடுத்ததா தெரிய வந்திருக்கு. இறுதியா அந்த பெண்ணை கண்டுபிடிச்சு அவங்க குடும்பத்தார்கிட்டையும் போலீஸ் ஒப்படைச்சிருக்காங்க. அபிஷேக்குடைய வழக்குல தலை இல்லாம உடல் மட்டும் போலீஸ் கைக்கு கிடைச்சதால இறந்து போன நபருடைய தலையை தேடுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆனா விவசாய கிணற்றுல ஆழம் அதிகமா இருந்ததாலையும் தண்ணீர் மேலோங்கி இருந்ததாலையும் மனிதர்களால தேடி தலையை கண்டுபிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. 3 நாட்களுக்கு மேல தலையை தேடுற பணி தொடர்ந்துகிட்டே வந்தாலும் போலீஸ்க்கு இதுல இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருந்தது. இந்த சமயத்துலதான் அந்த கிணற்றுல இருக்கிற நீரை ராட்சத மோட்டார் மூலமா அந்த கிணற்றுல இருந்த மொத்த நீரையும் வெளியேற்றிருக்காங்க. அந்த நீர் முழுவதும் வெளியேற்றினதுக்கு பிறகு அந்த கிணற்றுக்குள்ள ஒரு மண்ட ஓடு இருந்ததா சொல்லப்படுது. மீட்டெடுத்த சடலத்தையும் மண்ட ஓட்டையும் அட்டாப்சிக்காக போலீஸ் அனுப்பி வச்சிருக்காங்க. அபிஷேக்குடைய வழக்குல போலீஸ் தீவிரமான விசாரணையை தொடர்ந்து
தொடங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில அபிஷேக்குடைய இறப்பு கொலையா இல்ல தற்கொலையான்ற கேள்வி போலீஸ்க்கு எழ ஆரம்பிச்சது. தற்கொலையாக இருந்தா அவர் உடலும் தலைப்பகுதியும் தனித்தனியா இருக்க முடியாதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இது கொலையா இருந்தா அபிஷேக இந்த அளவுக்கு கொடூரமா கொலை செய்யறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்ன்ற கோணத்துல போலீஸ் விசாரணையை நடத்த ஆரம்பிச்சாங்க. அபிஷேக்குடைய குடும்பத்தார்கிட்டையும் உறவினர்கள் கிட்டையும் போலீஸ் தொடர்ந்து தீவிர விசாரணையை நடத்திட்டு வந்தாங்க. மறுபுறம் அபிஷேக்குடைய நட்பு வட்டாரங்கள்லயும் போலீஸ் தீவிரமான விசாரணையை நடத்திட்டு வந்திருக்காங்க. அபிஷேக் திம்மாப்பூர்ல இருக்கிற ஒரு பிரபலமான இன்ஜினியரிங் காலேஜ்ல முதலாம் ஆண்டு டிப்ளோமா படிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. காலேஜ் சேர்ந்த கொஞ்ச நாட்கள் வரைக்குமே வீட்ல இருந்து கல்லூரிக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அவருடைய நண்பர்கள் சிலர் விடுதியில தங்கி படிச்சுட்டு வரதால கொஞ்ச நாட்கள்லயே வீட்ல இருந்து விடுதியில தங்கி படிக்கிறதா தன்னோட அப்பா கிட்ட சம்மதம் வாங்கிட்டு தான் விடுதியில தங்கி இருக்காரு. அவர் விடுதியில தங்க ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து அபிஷேக்குடைய அப்பா ஒரு நாளைக்கு 2-3 தடவையாவது போன் மூலமா தன்னோட மகனுக்கு தொடர்புல இருந்து வரத வழக்கமா தான் வச்சிருந்திருக்காரு. சில நாட்கள் அபிஷேக்குடைய அப்பா கால் பண்ணலனாலும் அபிஷேக்கே தன்னோட அப்பாக்கு கால் பண்றதையும் வழக்கமா வச்சுட்டு வந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் மார்ச் 1, 2024 அன்னையில இருந்து அபிஷேக் கிட்ட இருந்து அவங்களுடைய அப்பாவுக்கு எந்த ஒரு காலும் போகாம இருந்திருக்கு. அவருடைய அப்பா தன்னுடைய மகனுக்கு கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் வந்ததா போலீஸோட விசாரணையில சொல்லியிருக்காரு. அபிஷேக்குடைய அப்பா தான் மக போன் எடுக்கலனா ஒருவேளை கிளாஸ்லயோ இல்ல விடுதலையோ இருப்பாருன்ற எண்ணத்துல விட்டுட்டு இருக்காரு. மார்ச் 2ஆம் தேதியும் அவர் தொடர்ந்து அபிஷேக்கு கால் பண்ணிருக்காரு. ஆனா அபிஷேக்குடைய எண்ணம் சுவிட்ச் ஆஃப் தொடர்ந்து வந்ததால அபிஷேக்கோட அப்பாவுக்கு சந்தேகம் ஏற்படுது. உடனடியா அபிஷேக்குடைய நண்பர்களுக்கு போன் பண்றாரு. ஒரு நண்பருக்கு கால் பண்ணும்போது அவருடைய மொபைல் என்ன பிளாக் லிஸ்ட்ல போட்டதா சொல்லப்படுது. இதை தவிர்த்துட்டு மற்றும் ஒரு நபருக்கு கால் பண்ணிருக்காரு. போன் எடுத்து பேசின அபிஷேக்குடைய நண்பர் அபிஷேக் விடுதியை விட்டு வெளியாயிட்டதா சொல்லிருக்காரு. இத கேட்டு அதிர்ந்து போன அபிஷேக்குடைய அப்பா தான் மகன் எங்க போனான்னு தெரியாத அபிஷேக்குடைய அப்பா அபிஷேக்குடைய நட்பு வட்டார வீடுகள்லயும் அவர் அடிக்கடிக்கு போயிட்டு வர சில இடங்கள்லயும் தேட ஆரம்பிச்சிருக்காரு. 2-3 நாட்களா தொடர்ந்து தேடியும் தான் மகனை பத்தி எந்த ஒரு தகவலுமே தெரியாததால உடனடியா கல்லூரி வளாகத்துக்கே போறாரு. ஆனா அங்க இருந்தும் எந்த ஒரு தகவலும் கிடைக்காததால ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒண்ண கொடுத்திருக்காரு. அதன் பிறகு போலீஸ் அபிஷேக்க தேட ஆரம்பிச்சாங்க. கல்லூரி வளாகத்திலையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கல்லூரி அதிகாரிகள் கிட்ட இருந்து போலீஸ்க்கு வந்த தகவல் அபிஷேக் மார்ச் 1ஆம் தேதியே விடுதியை விட்டு வெளியாயிட்டதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆதாரத்தையும் போலீஸ் கேட்டிருக்காங்க. கல்லூரி வளாகத்துல இருந்து மார்ச் 1ஆம் தேதி இரவு 11 மணி அளவுல கல்லூரி விடுதியை விட்டு அபிஷேக் வெளியான சிசிடிவி காட்சிய கல்லூரி நிர்வாகம் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. கல்லூரி நிர்வாகத்திடம் போலீஸ் நடத்திய விசாரணையில அபிஷேக் கல்லூரி விடுதியை விட்டு வெளியானதால அவர் காணாம போன வழக்குக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அபிஷேக்க தேடிக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் மார்ச் 26ஆம் தேதி அன்னைக்கு அபிஷேக்குடைய உடலை விவசாய கிணற்றுல இருந்து போலீஸ் மீட்டெடுத்திருக்காங்க. அபிஷேக்குடைய குடும்பத்தார் தரப்புல இருந்து தான் மகனுடைய இறப்புக்கும் கல்லூரி நிர்வாகத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. போலீஸ்க்கு இந்த வழக்கு கொலையா இல்ல தற்கொலையான்றது கண்டுபிடிக்கிறதுல பெரிய சிக்கல் ஏற்பட்டது. மார்ச் 1ஆம் தேதி அபிஷேக்கு பிறந்த நாள்ன்றதால தன்னுடைய நண்பர் கூட தான் பிறந்த நாளை கொண்டாடினதா சொல்லப்படுது. அன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடிட்டு இரவு 11 மணிக்கு மேல விடுதியை விட்டு வெளியானவரு அதன் பிறகு திரும்பி வரலன்ற கூற்றதான் கல்லூரி நிர்வாகம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் போலீஸ் கல்லூரி நிர்வாகம் மட்டும் இல்லாம அங்க படிக்கிற மாணவர்கள் கிட்டையும் விசாரணைய நடத்திருக்காங்க. அப்படி போலீஸ் நடத்தப்பட்ட விசாரணையில அபிஷேக்கும் அந்த கல்லூரியில படிக்கிற ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அந்த இளம் பெண்ணும் அபிஷேக் கிட்ட நெருங்கி பழகினது மற்றொரு நபருக்கு பிடிக்காம இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதன் காரணமாவே அவரை வேற ஒரு நபர் தனிமையில கூட்டிட்டு போய் மது அருந்த வச்சு அவரை கொலை செய்ததாகவும் அதன் பிறகு கிணற்றுல வீசினதாகவும் மாணவர்கள் கிட்ட இருந்து சில ஆதாரமற்ற தகவல்கள் போலீஸ்க்கு கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. மறுபுறம் கல்லூரி நிர்வாகம் ஒரு பிரஸ் மீட்டை அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. அப்படி நடத்தப்பட்ட பிரஸ் மீட்ல கல்லூரி நிர்வாகம் அபிஷேக்கு கஞ்சா பழக்கம் இருக்கிறதாவும் மது பழக்கம் இருந்து வந்ததாவும் சொல்லியிருக்காங்க. அபிஷேக்கே இதுக்கு அடிமையாகி கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டதாவும் தெரிவிச்சிருக்காங்க. அவர் இறப்புக்கும் தன்னுடைய கல்லூரி
கல்லூரி நிர்வாகத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. இவங்க சொன்ன குற்றச்சாட்டை அபிலாஷோடைய பெற்றோர்கள் முற்றிலுமா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. தன்னோட மகனுடைய இறப்பு மர்மமா இருக்கிறதால கல்லூரி நிர்வாகம் சதி செய்துட்டு வரதா தெரிவிச்சிருக்காரு. அபிலாஷுடைய குடும்பத்தார்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில அவருடைய மாமா அபிலாஷ்க்கு ஏற்கனவே சீனியர் மாணவர்களால பிரச்சனைகள் இருந்து வந்ததா ஏற்கனவே எங்க கிட்ட சொல்லிருக்காருன்றத தெரிவிச்சிருக்காரு. போலீஸ் இந்த வழக்குல அபிலாஷுடைய இறப்பு தற்கொலையா இல்ல கொலையான்றதுல தொடர்ந்து விசாரணைய நடத்திக்கிட்டே வந்திருக்காங்க. அபிலாஷுடைய உடற்கூறு ஆய்வுல உடல் ரொம்ப அழுகிய நிலையில இருந்ததால விசாரணைக்கு தேவையான போதுமான ஆதாரங்கள் கிடைக்கலன்றத போலீஸ் தெரிவிச்சிருந்தாங்க. மறுபுறம் அபிலாஷுடைய மொபைல் நம்பரையும் கால் ஹிஸ்டரியும் எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்திருக்காங்க. அவருடைய கல்லூரி நண்பர்கள் கிட்டையும் தொடர்ந்து போலீஸ் விசாரணைய நடத்திட்டு வராங்க. அபிலாஷுடைய உடலை மீட்டெடுத்த பிறகும் தலையை மீட்டெடுக்க 3 நாட்கள் ஆகியுமே கல்லூரி நிர்வாகத்துல இருந்து ஒரு நபர் கூட தன்னோட மகன் இறப்புக்கு வரலன்றத அபிலாஷுடைய அப்பா ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சிருந்தாரு. பலதரப்பட்ட விசாரணைக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸே அபிலாஷுடைய இறப்பு தற்கொலைதான்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த நேரத்துல தான் அந்த தொகுதி அமைச்சரான ஸ்ரீதர் பாபு தலையிட்டால இந்த வழக்க மறு விசாரணைய செய்துட்டு வராங்க. இறந்து போன அபிலேஷ் உடல் தனியாவும் தலை தனியாவும் கிடைச்சதால இது திட்டமிடப்பட்ட கொலை சம்பவம் தான்றது எல்லார் மனசுலயும் இருந்து வருது. போலீஸ்க்கும் அபிலாஷோடைய குடும்பத்தாருக்கும் பெற்றோருக்கும் அபிலாஷ இந்த அளவுக்கு கொடூரமா கொலை செய்யற அளவுக்கு என்னவா இருக்கும்ன்ற யோசனை இருந்து வருது. மார்ச் 1ஆம் தேதி காணாம போன அபிலேஷ் இறுதியா மார்ச் 26ஆம் தேதி அன்னைக்கு தான் அடலமா விவசாய கிணற்றுல இருந்து போலீஸ் மீட்டெடுத்திருக்காங்க. 26 நாட்களுக்கு பிறகுதான் அபிலாஷோடைய உடல் கிடைச்சிருக்கிறதா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. இதனாலேயே அவருடைய உடல் அழுகிய நிலையில இருந்ததா தெரிவிச்சிருக்காங்க. போலீஸ் அமைச்சர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமா இந்த வழக்க பத்தின மறு விசாரணை தீவிரமா நடந்துட்டு வருது. தொடர்ந்து மாணவர்கள் கிட்டையும் அவருடைய நண்பர்கள் கிட்டையும் போலீஸ் விசாரணைய நடத்திட்டு வராங்க. போலீஸோடைய இந்த விசாரணையில கல்லூரி நிர்வாக காவலர்கள் கிட்டையும் தொடர்ந்து தீவிரமான விசாரணை நடந்துட்டு வரதா தெரிவிச்சிருக்காங்க. அபிலாஷுடைய சமூக ஊடக கணக்குகளை போலீஸ் ஆய்வுக்கு உட்படுத்திருக்காங்க. அதுல இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தனக்கு காதல் தோல்வி ஏற்பட்டதால இனி உயிரோட இருந்து பயனில்லைன்ற வார்த்தைய அவர் பதிவிட்டிருக்காருன்றத தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு தற்சமயம் தீவிர விசாரணையை நடத்தி வர்றதால இந்த வழக்க பத்தின முழுமையான தகவல் கிடைச்சதுக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகுன்றதையும் போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு கொடுத்த தகவல் எல்லாமே தெலுங்கு இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லப்படுற பேப்பர்ல இருந்த தகவலை தான் கொடுத்திருக்கேன். அபிலாஷுடைய மரணம் தற்கொலையா இல்ல கொலையான்றத பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.